இன்னைக்கான வீடியோவில் 18ஆம் படி கருப்போட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கருப்புசாமி உங்களுக்கு பிடிக்கணும், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அந்த 18ஆம் படி கருப்புசாமி கோயிலில் இருக்கிற 18 படிகளும் படிகள் கிடையாது, மாந்திரிகம் செய்கிற மந்திரவாதிகளோட ஜீவ சமாதி. அதுக்கு மேலே தான் 18ஆம் படி கருப்புசாமி உட்கார்ந்துருப்பாரு. இந்த 18ஆம் படி கருப்பு மதுரையில் எப்படி உருவானாரு? பாண்டிய நாட்டில் இருக்கிற அழகர் கோவிலுக்கு சேல நாட்டு மன்னன் வருகை புரிகிறாரு. அழகரை பார்த்த உடனே அவரோட அழகுல மயங்கி பிரமிச்சு போய் நிற்கிறாரு. இந்த அழகரை எப்படியாச்சும் கடத்தி நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னு எவ்வளவோ திட்டம் போட்டாங்க. அந்த சேலம் நாட்டில் உள்ளவங்க சொல்றாங்க, அது ஒரு சக்தி வாய்ந்த சிலை, அதை அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க. எப்படியாவது அந்த சிலையை எடுத்துட்டு வந்துடுறாங்க. 18 மந்திரவாதிகளை ஏற்பாடு பண்றாரு சேல நாட்டு அரசர். அந்த மந்திரவாதிகளும் சொல்றாங்க, அந்த கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், மாந்திரிகம் தாந்திரிகம் எல்லாம் செஞ்சுதான் அந்த சிலையை கட்டுப்படுத்தி எங்களால் கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க எங்களுக்கு காவலுக்கு யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அந்த சேல நாட்டு அரசரும் அதுக்கெல்லாம் சம்மதிச்சுட்டு 18ஆம் படி கருப்பை காவலுக்கு அனுப்புறாரு.